ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க தெரிஞ்சுக்கலாம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பே இப்போ நான் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ வாட்ஸ்அப் பே அப்படின்றது வந்துருச்சா, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 வகையான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் யூபிஐ இப்போ வந்து புழக்கத்தில் இருக்குது. அதாவது யூனிஃபைட் பேமெண்ட் சர்வீசஸ் அப்படின்றது இப்போ இருக்குது. இது மூலமாக தான் நம்ம பேடிஎம், அமேசான் பே இந்த மாதிரியான பல செயலிகள் மூலமாக நம்ம அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த வாட்ஸ்அப் பேக்கு இந்த யூபிஐ, அதாவது இந்த யூனிஃபைடு பேமெண்ட் சர்வீஸ் வந்துட்டு அப்ரூவல் கொடுத்துருக்கதா இப்போ சொல்லியிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே சொன்ன மாதிரி ஃபோன்பே, பேடிஎம், அமேசான் பே, பீம், ஜிபே இந்த மாதிரியான செப்பரேட்டாக ஒவ்வொரு ஆப்பை நம்ம வந்து தனித்தனியாக இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது வாட்ஸ்அப் பே மூலயமா நம்ம ஒரே ஒரு ஆப்பில் எல்லா விஷயமும், அதாவது சேட் பண்ணிக்கலாம், வாய்ஸ் மெசேஜு, வாய்ஸ் காலு, வீடியோ காலு, இது பண்ணுற அந்த வாட்ஸ்அப்லே நம்ம ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட்டும் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர் தான் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 வகையான ஃபீச்சர்ஸ் வந்து இந்த வாட்ஸ்அப்பில் அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் பே ஏற்கனவே சொல்லியாச்சு. இன்னொரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்அப்பியரிங் மெசேஜஸ், அதாவது மெசேஜ் வந்துட்டு டிஸ்அப்பியர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த வாட்ஸ்அப் பே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் பிஃபோரே வந்துருச்சு. ஆனால் இப்போ தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. முதற்கட்டமாக 2 கோடி பேருக்கு வந்துட்டு இதை கொடுத்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி செக்கிங் பர்பஸ்க்காக போயிட்டுருக்கு. நீ ஃப்யூச்சரில் ஒவ்வொருத்தவங்களுக்கு இது வர ஆரம்பிச்சிடும். இந்த யூபிஐ வந்துட்டு பேங்க்கோட லிங்க் பண்ணி தான் நமக்கு பல அப்ளிகேஷன் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பேமெண்ட் ஆப்ஷன் வந்துட்டு அதே மாதிரி சேம் தான். நம்ம எந்த கான்டாக்ட்டுக்கு நம்ம அமௌண்ட் அனுப்ப போகிறோமோ அவங்கள செலக்ட் பண்ணி பேமெண்ட் ஆப்ஷனில் போய் என்ன ஃபண்டு கொடுக்குறோமோ அந்த அமௌண்ட்டு நம்ம ஜிபேயில் அனுப்புகிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் தான். போய் நீங்கள் சென்ட் கொடுக்கும்போது அமௌண்ட் கொடுத்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா யூபிஐ பின் நம்பர் கேட்கும். அதை கொடுத்துட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் சென்ட் பண்ணலாம். நம்ம எப்படி வாட்ஸ்அப்பில் வந்துட்டு சேட்டிங் பண்ணுறோமோ அதே மாதிரி அமௌண்ட்டை சென்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. 2வது ஃபீச்சர் டிஸ்அப்பியரிங் மெசேஜஸ். இது உண்மையிலே வந்துட்டு நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு ஆப்ஷன் தான் சொல்லணுங்க. ஏன்னா நிறைய பேர் இதை எதிர்பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக 7 டேஸ்க்கு அப்புறம் ஹைட் ஆயிரும், அதாவது மறைஞ்சு போயிடும். அதாவது நீங்கள் ஏதாவது பார்க்காம ஒரு 7 நாளாக அந்த மெசேஜை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மெசேஜஸ் வந்து ஹைட் ஆயிரும். இது வந்துட்டு நீங்கள் இண்டிவிஜுவல் மற்றும் குரூப் மெசேஜுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஃபார்வேர்ட் செய்யப்பட்ட மெசேஜஸ்க்கு இதை யூஸ் பண்ண முடியாது. இப்போ வந்துட்டு நீங்கள் அந்த 7 நாட்கள், அதாவது நீங்கள் 7 நாளில் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிரும் இல்லையா, அதை வந்துட்டு கூட்டவோ குறைக்கவோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இல்லை. நீங்கள் அதை பண்ணவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் 7 நாளில் டெலிட் ஆகிற அந்த மெசேஜ் வந்துட்டு நீங்கள் பேக்கப் வந்து எடுத்துக்கலாம். நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டும். நீங்கள் பர்சனலாக ஒரு காண்டாக்ட் பர்சனுக்கு மட்டும் அந்த மெசேஜ் வந்து டிஸ்அப்பியர் பண்ணலாம். ஸோ அதுவும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த காண்டாக்ட் பர்சனை கிளிக் பண்ணி அதில் போய் டிஸ்அப்பியர் மெசேஜஸ் போனீங்கன்னா அதில் ஒரு பேராகிராஃப் இருக்கும். 7 டேஸில் இது வந்துட்டு ஹைட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போய் ஆன் ஆஃப்னு சொல்லிட்டு 2 இருக்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னா ஆன் பண்ணி வச்சுக்கலாம், தேவை இல்லை அப்படின்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ குரூப் மெசேஜஸில் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், சேம் இதே மாதிரி ஆப்ஷனை யூஸ் பண்ணி. ஆனால் வாட்ஸ்அப் நிறுவனத்துலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை எல்லாருமே யூஸ் பண்ண வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு இந்த அதிகம் தேவைப்படுற ஆட்கள் மட்டும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அறிவுரை கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையிலே இந்த 2 ஃபீச்சரும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். வாட்ஸ்அப்பில் நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு படிப்படியாக கொடுத்துட்டும் வராங்க. ஸோ ஒரு சில விஷயங்கள் மட்டும், சில பக்ஸ்லாம் மற்ற இதில் இருக்கிறது இதில் இல்லாமல் இருந்தது அப்படின்னா நம்ம ஈஸியாக இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் இதை பற்றி சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் வேறு ஒரு நியூஸுடன் உங்களை சந்திக்கிறேன்.